பீஸ்ட் திரைப்படத்தை தியேட்டர்ல போடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினதுக்காக வழக்கை எதிர்கொண்டவருக்கு அமைச்சர் பதவி. தீவிர குற்றச்சாட்டுகளை கொண்ட 4 அமைச்சர்களையும் 12 எம்எல்ஏக்களையும் சொந்தமா வச்சிருக்கக்கூடிய இந்த தாவேகா கட்சி தான் ஆட்சிக்கு வந்த அந்த 40 நாட்களிலேயே 200க்கும் அதிகமான குற்றச்சம்பவங்கள். அந்த சாமானிய தான் தன்னுடைய பிறந்த நாள்ல 2 அடி நீள பட்டா கத்திய வச்சு பிறந்த நாள் கேட்க அவர் வெட்டி சர்ச்சையில சிக்கினாரு. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தீய சக்தி திமுக அப்படிங்கிற அந்த விமர்சனத்துக்கு அடுத்து தாவேகா கட்சியினர் முன்வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனா ஆட்சிக்கு வந்த அந்த 40 நாட்களிலேயே 200க்கும் அதிகமான குற்றச்சம்பவங்கள், கொடூர கொலைகள், பாலியல் வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான அந்த குற்றச்செயல்கள், குறிப்பா சிறுமிகள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கொடூரங்கள் அப்படிங்கிற அந்த விவகாரங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே, போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். இது போன்ற குற்றச்சாட்டுகள்ல ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகர்களும் குற்றவாளிகளாக இதுல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் தமிழகத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. இந்த பின்னணியில தான் வேலை வாங்கி தருவதாக சொல்லி இளம்பெண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின குற்றச்சாட்டுல சிக்கின நபர்களை காப்பாற்றும் நோக்கிலையும் சமரசம் பேசினதாக சர்ச்சையில சிக்கி இருக்காரு தூத்துக்குடி ஸ்ரீ வைகுந்தம் தொகுதியினுடைய எம்எல்ஏ சரவணன். திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து தாவேகா சார்பில் போட்டியிட்டு வென்ற எம்எல்ஏ நவல்பட்டு விஜி சொந்த கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தரையே பச்சை பச்சையா பேசி அந்த ஆடியோ சர்ச்சைக்குள்ளான முறையில வெளியாகி இருந்தது. முதல் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கிய தாவேகா தலைமை குற்றச்சாட்டுக்கு ஆளான தாவேகா எம்எல்ஏ சரவணன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப இது போன்ற இந்த பின்னணியில தான் தற்போது தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பின்னணி என்ன, அதாவது அவர்களுடைய குற்ற பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து அங்குசம் புலனாய்வு குழுவின் சார்பில் ஒரு ஆய்வை நாம மேற்கொண்டோம். அதுல கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சிகரமானவை. அதாவது தமிழகத்துல இப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராதது அப்படின்னு சொல்றது போல, எங்க ஊர் எம்எல்ஏ யாரு, அவர் பேர் என்ன, அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறதே தெரியாம தான் தமிழகத்தினுடைய மக்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் இவர்களுடைய அந்த ஜாதகம் அப்படிங்கிறது பல்வேறு அதிர்ச்சிகள் நிறைந்ததா இருக்கு. ரொம்ப முக்கியமா நாங்க ஜாதி பார்க்காம அல்லது அந்த வேட்பாளருடைய பின்னணி தகுதிகள் குறித்து ஆராயாம எளிமையான நபர்களுக்கு, சாமானிய தொண்டர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு தாவேகாவினர் தம்பட்டம் அடித்துக்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய இறுதியில உங்களுக்கே அது புரியும். தற்போது இருக்கக்கூடிய 107 தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 41 பேர் குற்ற பின்னணிய கொண்டவர்களா இருக்கிறாங்க. அதாவது 41 பேர் மேலேயும் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் ஆவது அவர்கள் மேல பதிவாயிருக்கு. இதுல முதல்வர் உள்ளிட்டு அமைச்சர்கள் 17 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் 2 பேரும் இதுல இடம்பெற்றிருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள்ல 22 பேர் குற்றப்பின்னணிய கொண்டவர்களாக இருக்கிறாங்க. குற்றப்பின்னணி அப்படின்னு பொதுவா சொல்றதை விட இந்த எஃப்ஐஆர் பதிவான விவகாரங்களில் இருந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, அரசியல் காரணங்களுக்காக பதியப்பட்ட வழக்கு, அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தினது, அனுமதியை மீறி பேரணி சென்றது, அனுமதி இல்லாம பேனர் வைத்தது, இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்குங்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் வழக்கமான கிரிமினல் கேஸ், அடிதடி, வெட்டுக்குத்து அல்லது சீட்டிங், இது போன்ற மோசடிகள் தொடர்பான கேஸ் குற்றப்பின்னணி உள்ளது. அப்ப அந்த வகையில 41 பேர்ல 25 பேர் அரசியல் காரணங்களுக்காக வழக்க எதிர்கொண்டவங்களா இருக்கிறாங்க. எஞ்சியுள்ள 16 பேர் இது போன்ற எந்த அரசியல் காரணமும் கிடையாது, வழக்கமா எதிர்கொள்ளக்கூடிய கிரிமினல் வழக்க அவர்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 16ல 4 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்ப முதல் வகையா இந்த தீவிர குற்றப்பின்னணி கொண்ட அமைச்சர்களுடைய பட்டியலை பார்த்திடலாம். மொத்தம் 16 பேர் சொல்லியிருந்தோம். அந்த 16ல 4 பேர் அமைச்சர். அதுல முதல் அமைச்சரா ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய நிதித்துறை அமைச்சருமான என் மரிய வில்சனுக்கு எதிராக கடந்த 2012 சுங்குவார் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொலையாக கருதப்படாத குற்றம் சார்ந்த மரணம் தொடர்பான வழக்கு ஒண்ணு நிலுவையில இருக்கு. 2022 புதுச்சேரி லாஸ்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சி
சேதத்தை ஏற்படுத்தினது, அபாயகரமான ஆயுதங்களால் தானாக முன்வந்து காயத்தை ஏற்படுத்தினது, ஆபாசமான செயல்கள் மற்றும் பாடல்கள், குற்றவியல் மிரட்டல் விடுத்தது ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக மற்றொரு வழக்கு. மொத்தத்துல அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிராக 2 வழக்கு. 2வது அமைச்சர் திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய அமைச்சரவையில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய ஆர் நிர்மல் குமாருக்கு எதிராக மற்ற அரசியல் வழக்கு அவர் மேல இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லும்படியான வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2024 கலவரத்தை தூண்டுதல், பொதுமக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துதல், வதந்திகளை பரப்பியதாக சைபர் கிரைம் போலீசார் தொடுத்த வழக்கு அவருக்கு எதிரான ஒரு பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. 3வது அமைச்சரா காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான ஆர்.வி. ரஞ்சித் குமாருக்கு எதிராக கடந்த 2024 வாலஜாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல கணினி அமைப்புகளை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல், குற்றமுறு மிரட்டல், ஆபாச சொற்களை பயன்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பதியப்பட்ட எஃப்ஐஆர் அவருக்கு எதிராக இருக்கு. 4வது அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான வி. காந்திராஜ் அவருக்கு எதிராக கடந்த 2024 அவர் கவுன்சிலராக இருந்த சமயத்துல நிலத்தகராறுல ஈடுபட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு பதிவாகி இருக்கு. சரி, இது அந்த 16 பேர்ல 4 அமைச்சர்கள். மீதி இருக்கிற எம்எல்ஏக்கள் யார் யாருங்கிறத பார்த்துருவோம். இப்ப இந்த ஆபாச பேச்சு சர்ச்சையில சிக்கி இருக்காரு இல்லையா திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். விஜயகுமார் என்கிற நவல்பட்டு விஜய். இவருக்கு இது போல இந்த ஆபாசமாக பேசுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது அப்படிங்கறத தான் இந்த ஹிஸ்டரி நமக்கு சொல்லுது. கடந்த 2019 பொது இடத்தில் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசியதாக நவல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு. அடுத்து பேஸ்புக்ல இது போல அவதூறாக பேசி மிரட்டியதாக 2021 ஒரு வழக்கும் 2022 ஒரு வழக்கும் திருச்சி சைபர் கிரைம் போலீஸால போடப்பட்டிருக்கு. அது தனித்தனி எஃப்ஐஆர்களாக தனித்தனி வழக்காக அது நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. அப்ப வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு கேஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய ஹிஸ்டரியா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற சமயத்துல நான் வணங்கும் மனித கடவுள் அப்படின்னு முதல்வர் விஜய ஒருத்தர் வர்ணிச்சார் இல்லையா, பூந்தமல்லியினுடைய எம்எல்ஏ ஆர். பிரகாசம். அவரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே வழக்குல சிக்கினாரு. ஆனாலும் அந்த சமயத்துல அவரு வேட்பாளர் மாற்றம் செய்யப்படல. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்குள்ளாக்குனாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுல தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னங்க குற்றச்சாட்டு? இதோட உச்சகட்டமான ஒரு ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த விவகாரம். கூட்டாக கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருந்ததாக குற்றச்சாட்டுல சிக்கி கிறுகிறுக்க வைக்கிறாரு மதுரை கிழக்கு தொகுதி எம்எல்ஏ எஸ். கார்த்திகேயன். இந்த குற்றச்சாட்டின் கீழே கடந்த 2003 அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 2024 இவர் செயலாளராக இருந்த ஒரு மணமகிழ் மன்றத்தினுடைய பணத்தை கையாடல் செய்ததா மதுரை மத்திய குற்றப்பிரிவுல ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. இதை தவிர 2008 திருமங்கலம் இடைத்தேர்தல்ல அடிதடி சண்டையில ஈடுபட்டதா ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்துல இவருக்கு எதிரான ஒரு வழக்கு இருக்கு. ஹிஸ்டரி 2003 தொடங்குது, கூட்டுக்கொள்ளைன்னு அது தொடங்குது. 2024 மன்ற பணத்தை கையாடல் செய்ய முயற்சித்ததாக அந்த குற்றச்சாட்டுங்கிறது இருக்கு. இது இருக்கிற அமைச்சர்கள்லயே இது ஒரு வித்தியாசமான ஒரு குற்றச்சாட்டாகவும் இது அமைஞ்சிருக்கு. அடுத்து கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என். சுப்பிரமணியனுக்கு எதிராக வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி 2023 சேலம் மாநகர குற்றப்பிரிவுல ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. வழக்க எதிர்கொண்டுட்டு இருக்காரு. அதிகாரிகளை வீட்டுக்கு வரவழைச்சு கூட்டம் நடத்தினதா சர்ச்சையில சிக்கினார் இல்லையா சூலூர் எம்எல்ஏ சுகுமார். அவரு கடந்த 2012 நில மோசடி வழக்க அவர் எதிர்கொண்டுட்டு இருக்காரு. கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீஸ்ல அந்த வழக்கு பதிவாகி இருக்கு. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரையே ஒரு சாமானிய ஒரு ஆட்டோ டிரைவரை வச்சு நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு தாவாய்க்காவினர் பெருமை பேசினாங்க இல்லையா, அந்த சாமானியர் தான் தன்னுடைய பிறந்த நாள்ல 2 அடி நீள பட்டா கத்திய வச்சு பிறந்த நாள் கேட்க அவர் வெட்டி சர்ச்சையில சிக்கினாரு. அவருக்கு எதிராக திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அரசியல் ரீதியா தொடுக்கப்பட்ட ஒரு 3 வழக்குகள் நிலுவையில இருக்கக்கூடிய பின்னணியில ஆலந்தூர் நீதிமன்றத்துல ஒரு செக் மோசடி வழக்கையும் அவர் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாரு. இவரை போலவே வீரபாண்டி எம்எல்ஏ எம்.எஸ். பழனிவேலும் செக் மோசடி வழக்குல சிக்கி இருக்கிறாரு. கடந்த 2022 அந்த வழக்கு பதிவாகி இருக்கு. இதுல இன்னும் ஒரு வேறுபட்ட ஒரு குற்றச்சாட்டோட இருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சேலம் லஞ்ச ஒழிப்பு துறையில 2012 பதிவான வழக்க எதிர்கொண்டுட்டு வராரு சேலம் மேற்கு
தொகுதியினுடைய எம்எல்ஏ எஸ் லட்சுமணன். இது தவிர மற்ற சில்லறை காரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வனப்பாறை எம்எல்ஏ ஆர் கதிரவனுக்கு எதிராக 2019 வையம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அடிதடி வழக்கு நிலுவையில இருக்கு. குடும்ப தகராறுல அசிங்கமா பேசி திட்டுனாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுல மதுரை கிழக்கு எம்எல்ஏ தங்கபாண்டியனுக்கு எதிராக 2019 செல்லூர் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவாகி இருக்கு. விருதுநகர் எம்எல்ஏ பி செல்வத்துக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்தி ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாக 2016 விருதுநகர் கிழக்கு ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு, 2018 வனவிலங்கு தடுப்பு சட்டத்தின் கீழே மற்றொரு வழக்கும் அவருக்கு எதிராக பதியப்பட்டிருக்கு. ஒன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் அப்படின்னு குவாரி நடத்துறவங்கள்ட்ட பேசி சர்ச்சையில சிக்கினாரு போலூர் எம்எல்ஏ ஆர் அபிஷேக். அவருக்கு எதிராக 2017 நாட்ராம்பள்ளி காவல் நிலையத்துல விபத்து தொடர்பான ஒரு வழக்கு பதிவாகி இருக்கு. இந்த வழக்குகள்லயே கொஞ்சம் வித்தியாசமாகவும் கவனத்தை பெற்ற வழக்குன்னு ஒரு 2 வழக்கை குறிப்பிடலாம். ஒன்னு, கடலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான பி ராஜ்குமார். அவரு கடந்த 2022 நடத்தின ஒரு போராட்டத்துக்காக ஒரு எஃப்ஐஆர் வாங்கியிருக்காரு. அது என்ன போராட்டமா இருக்கும்? நடிகர் விஜய் நடித்த பீஸ்ட் அப்படிங்கிற திரைப்படத்தை தியேட்டர்ல போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தியேட்டர்ல படத்தை போடுன்னு ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. அதுக்காக ஒரு வழக்கு, அதுக்காக ஒரு எஃப்ஐஆர். அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதை விட சுவாரஸ்யம் என்ன தெரியுங்களா? திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆறுமுகத்துக்கு எதிராக அனக்காவூர், வந்தவாசி வடக்கு, செய்யார், திருவண்ணாமலை கிழக்கு, செங்கம், போலூர் ஆகிய போலீஸ் ஸ்டேஷன்கள்ல 2023 2025 வரைக்கும் அடுத்தடுத்து 13 வழக்குகள் அவர் மேல பதிவாயிருக்கு. அவ்வளவு பெரிய ஆளா? அப்படி என்ன அவர் குற்றத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தனை வழக்குகளுமே விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக அவர் போராடியதற்காக அவர் எதிர்கொண்ட வழக்குகள். 13 வழக்கு வச்சிருக்காரு மனுஷன். 13மே விவசாயிகளுக்காக போராடினது. ஆனா அவருக்கு அமைச்சர் பதவி இல்ல. பீஸ்ட் திரைப்படத்தை தியேட்டர்ல போடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினதுக்காக வழக்கை எதிர்கொண்டவருக்கு அமைச்சர் பதவி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதை தவிர பொதுவான ஆர்ப்பாட்ட மற்றும் அரசியல் வழக்குகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2026 பேரவள்ளூர் காவல் நிலையத்துல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில பிரச்சாரம் செய்ததா ஒரு வழக்கு. மதுரையில நடைபெற்ற அந்த ரேம்ப் வாக்ல வாலிபர் ஒருத்தரை பவுன்சர்களை கொண்டு தூக்கி எறிந்ததாக மதுரை கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்குன்னு 2 அரசியல் ரீதியான வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார் முதல்வர் சி ஜோசப் விஜய். இதை தவிர கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பான வழக்கு, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக வழக்கு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அனுமதியின்றி கூடியது, போக்குவரத்துக்கு இடையூறாக பேரணி சென்றது, அனுமதியின்றி பேனர் வைத்தது போன்ற அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த், மனித மேலாண்மை துறை அமைச்சர் டி சரத்குமார், கைத்தறி தனிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் எம் விஜய் பாலாஜி, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜே முகமது பர்வாஸ், வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் கே தென்னரசு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நலத்துறை அமைச்சர் வி சம்பத்குமார், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே விக்னேஷ், போக்குவரத்து துறை அமைச்சர் ஏ விஜய் தமிழன் பார்த்திபன், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத், இத்தனை அமைச்சர்களும் இந்த அரசியல் வழக்குகளை எதிர்கொண்டுட்டு வராங்க. அமைச்சர்கள் மட்டுமல்ல, பொது இடத்துல குந்தகம் விளைவித்ததாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவாகி இருக்கு. அனுமதியின்றி பேனர் வைத்ததா துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கு எதிராகவும் ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. அப்ப சபாநாயகர், துணை சபாநாயகர் 2 பேரும் அரசியல் காரணங்களுக்கான வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி அமைச்சர்கள், சபாநாயகர் வந்தாச்சு. அடுத்து எம்எல்ஏக்கள். மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை, திருப்பூர் தெற்கு பாலமுருகன், காட்பாடி சுதாகர், சோழிங்கநல்லூர் சரவணன், உத்திரமேரூர் ஜே முனிரத்தினம், தஞ்சாவூர் ஆர் விஜய் சரவணன், ஸ்ரீவைகுண்டம் ஜி சரவணன், பவானிசாகர் தனித்தொகுதி வி பி தமிழ்ச்செல்வி, திருப்பூர் வடக்கு சத்யபாமா உள்ளிட்ட இத்தனை எம்எல்ஏக்களும் இந்த அரசியல் ரீதியான வழக்குகளை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அரசியல் ரீதியா எதிர்கொள்ளக்கூடிய இந்த வழக்குகள் இல்லாம இந்த செக் மோசடி, நில மோசடி, கூட்டுக்கொள்ள, பாலியல் குற்றச்சாட்டு, இது போன்ற அந்த தீவிர குற்றச்சாட்டுகளை கொண்ட 4 அமைச்சர்களையும் 12 எம்எல்ஏக்களையும் சொந்தமா வச்சிருக்கக்கூடிய இந்த தாவேகா கட்சி தான் தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிறதுல ஒரு தார்மீக உரிமை இருக்குதா என்ன? இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.